ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக சாமந்தி செடி வாங்கினா நம்ம என்னெல்லாம் பண்ணால் செடி நல்லா பழச்சி நல்லா வளரும்ன்ட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது 2 days ஆயிடுச்சு வாங்கி, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம நீங்கள் இது போல் கிடச்சிதுன்னா வாங்கிக்கிங்க. இது ரொம்ப முத்தின இலை போல் இருக்கு பாருங்கள், டார்க் கலரில். இது எலசாக இருக்குது, அதாவது ரொம்ப பிஞ்சு மாதிரி இருக்குது. இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு செடி பிழைக்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். சப்போஸ் கிடச்சிதுன்னா வாங்கிக்கலாம். லைட் க்ரீனாக இருக்கும், கொஞ்சம் மெலிசாக இருக்கும் குச்சியெல்லாம். அந்த மாதிரி பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இலெல்லாம் நல்லா நின்னா போல் இருக்கணும். சோகமாக இப்படி சோர்ந்து போயெல்லாம் இருக்கக்கூடாது. அது போல் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். வச்ச உடனே நடாமல் 1 நாள் 2 நாள் விட்டுட்டு 2 days இருந்தால் போதும். 3ஆவது நாள் நட்டுருங்க. இது போல் பழுத்த எல்லாம் வரும். நம்ம 2 days வச்சுருந்தா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு செடி ஒவ்வொரு பாட்டில் நட்டுடுங்க. சப்போஸ் உங்களுக்கு சாமந்தி பிழைக்காது அப்படிலாம் பயம் இருந்ததுன்னா, இப்போ தான் புதுசாக நடுறீங்கன்னா அப்போ ஒரு பிரான்ச்சஸ் நீங்கள் பாட்டில் நட்டுடணும். பாருங்கள், இது போல். ஆனால் இது கட்டிங்ஸ் பண்ணி நட்டிருக்கேன். இதில் மொட்டோடு கூட இருக்குது. நீங்கள் மொட்டோடவே கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நல்லா வேர் பிடிக்கும். பழைய மண்ணில் வச்சிங்கன்னா நீங்கள் எதுவும் கலந்து கூட வைக்கணும்னு ஒன்றும் இல்லை. பழைய மண்ணில் கட்டிங்ஸ் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளரும். 3 days மட்டும் நீங்கள் ஷேடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சன்லைட்டில் வச்சுடுங்க, வெயிலில். அப்போ நல்லாவே வளரும். வெயிலுக்கு கொஞ்சம் சோந்தாப்போல் ஃபஸ்ட் டைம் இருந்ததுன்னா கூட அது சரியாயிடும் தானவே. நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே வந்தால் போதும். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இன்றைக்கி தண்ணி ஊற்றுறீங்கன்னா நாளைக்கு மேல் சாயில் மட்டுமே நனைச்சி வைக்கணும். சாமந்தி பிளான்ட் நடும்போது நீங்கள் மணல் கலந்து தான் வைக்கணும். பழைய மண் இருந்ததுன்னா அதில் ஏற்கனவே மணலெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் பாட்டுக்கு மட்டும் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே நட்டுடலாம். இப்போ இது பிரித்து வச்சா கூட நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு பாட்டில் பிரித்து வச்சா கூட நல்லதாக வளரும். இது போல் கிரிசாந்திமம் பிளான்ட்டு நீங்கள் வாங்கிட்டு ஒவ்வொரு பாட்டு வைக்கும்போது நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு வைக்கலாமான்னு சொன்னால் வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் போட்டு நீங்கள் நட்டுடலாம். கொஞ்சமாக போடணும். பாட்டுக்கு ஏற்ற போல் நம்ம கலந்து வச்சுக்கணும். கொஞ்சம் லிமிட் சைஸ் பாட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தோல், கொஞ்சமாக 2 பனானா பீல்ஸு 3 பனானா பீல்ஸ் போடலாம், போதும். ஏன்னா ஆனியன் பீல்ஸு பனானா பீல்ஸ் போடும்போது சூப்பராக பிளான்ட் வளரும். அதுக்காக தான் வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் போடணும்னு சொல்கிறது. நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அது போலெல்லாம் போட்டு பக்கத்தில் வேர்லேருந்து கூட வருது பிளான்ட்டு. அதுக்காக தான் நான் அது போல் சொல்கிறது. சப்போஸ் கிடைக்காத பிளான்ட்டு கூட நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கூட நீங்கள் நட்டுக்கலாம் மண்ணில். ஏன்னா சப்போஸ் சாமந்தியே வரலன்னா நீங்கள் ஒரே மாதிரி மண் இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணலில் கூட நீங்கள் கலந்து வச்சுட்டா எப்படியாவது ஒரு செடியாவது உங்களுக்கு பொழைச்சி வரும். ஆனால் பாருங்கள், இந்த மொட்டு இங்கேருந்து கிளை வருது. இந்த மொட்டு கிளை கூட வச்சா பதியமாயிடும் மண்ணுக்குள்ளே. சாமந்தி பிளான்ட்டுக்கு எப்போவுமே கொஞ்சம் மண்புழு எரு இருந்தால் போடுங்க. மண்புழு எரு இல்லைன்னா மாட்டு சாணம் நல்லா காய வச்சுட்டு, புதுசு கிடச்சிதுன்னா நல்லா காய வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துட்டு வரலாம். புது சாணம் காய வச்சு போட்டால் எதுவும் செய்யாது, நல்லா தான் வளரும். ஏன்னா புது சாணமே போடாமல் நீங்கள் காய வச்சு தான் போடுறீங்க. அதனால மேல் மண்ணிலெல்லாம் கலந்து வச்சிடலாம். உள் மணலில் கூட நான் கலந்து தான் வைப்பேன், எதுவும் செய்யாது. நல்லா காய வச்சுட்டா எதுவும் செய்யாது. சூப்பராகவே சாமந்தி செடி வளரும். இது போலெல்லாம் கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா வளரும், பூக்கள் பூக்கும். இன்றைக்கி வீடியோவில் தான், நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.